ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மார்னிங் ஒரு டீயோடவே இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பிக்கும் வந்து ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், நான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதை பார்த்து அவனுமே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து நேராக எழுதி கொடுத்தேன். அவன் பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுத ஆரம்பிச்சிட்டான். சரி, ஏதோ ஒரு நல்ல ஹேபிட், அதுவும் அவனும் அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை கற்றுக் கொடுத்துட்ருந்தேன். அவனை வந்து ஸ்கூலுக்கு இந்த வீக் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார் சார். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஒரு மாதிரி ஹரிபரியாக போயிட்டுருக்கோம். ரொம்ப என்னால் அதெல்லாம் இன்னும் வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவனை அனுப்புனதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடு ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். என்னோடய குக்கிங் ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே முடிச்சிடுவேன். இப்போது மேரேஜ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்க்குற சேனல் வந்து சன் மியூசிக், இசையருவி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்லி சாங்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ மேலே டிவியை பார்த்தீங்கனாலே தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் நான் பார்க்குற வீடியோஸ் ஒன்லி குக்கிங் இருக்குது. எப்போயாவது சீரியல் பார்ப்பேன். சீரியல் பார்க்கும்போது ரொம்ப என்னமோ இருக்க அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம மைண்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சீரியல்ஸ் பார்க்குறதையுமே வந்து விட்டுட்டேன். மேக்ஸிமம் எதுவுமே பார்க்குறது கிடையாது. பார்த்தா வந்து இந்த சாமி நாடகம் அதெல்லாம் போடுறாங்க இல்லையா, சீரியல்ஸ் வந்து நிறைய போடுறாங்க. சன் டிவியில் கூட இப்போ வந்து ராமாயணம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாமி இதெல்லாம் நான் பேசிக்காக கொஞ்சம் சாமி கும்பிடுறது எனக்கு கொஞ்சம் பக்தி அதிகம். ஆனால் எப்படி கும்பிடணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் ப்ராப்பராக தெரியாது. எனக்கு எப்படி திருப்தியாக இருக்குது, எப்படி கும்பிட்டா எனக்கு திருப்தியாக இருக்குமோ இப்போது அந்த மாதிரி நான் கும்பிட்டுப்பேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். அதனால எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு மனநிறைவாக இருந்தால் போதும். வேறு எதுவும் நான் அது ஓவராக போட்டு ப்ரெஷர் போட்டு எதுவும் பண்ணிக்க மாட்டேன். இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணும்போது அங்கே வீடை கொஞ்சம் அழகாக வச்சுக்கும் போது மனசுமே கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லே நம்மளை பிஸியாக வச்சுட்டு இருந்தாலே போதும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. நம்ம லைஃப்பில் வந்து நம்பவே கூடாது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களை வந்து எப்போயுமே நம்ம நம்பவே கூடாது. கூடவே இருந்து குளிப்பறுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சொந்தக்காரங்களுக்கு உண்மையாகவே செய்யும். அவங்க வந்து நம்மக்கிட்ட சிரித்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, உண்மையாக ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரியே இருக்கும். பார்த்தா அதில் உண்மையான அக்கறை எதுவுமே இருக்காது. அதுவுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் நம்மளை வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவுமே சீண்டி பார்ப்பாங்க. நம்மளை ரொம்ப இதுவாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து அங்கேயே நின்று கத்தி பேசி அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவங்களுக்குலாம் வந்து வார்த்தையால் சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்து காட்டி வந்து சொல்லணும் அப்படிங்கிறது மனசில் வந்து ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமையை விட கண்டிப்பாக நான் நல்லா மாறுவேன். எல்லாமே எனக்கு மாறணும், லைஃப்பை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளே ஒரு இருக்குது. அவங்களுக்குலாம் வாயில் போய் நம்ம கத்தி ஒருத்தருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய செருப்படி. அப்போ அவங்க மூஞ்சத்துக்கு எங்கே வச்சுப்பாங்க சொல்லுங்கள். அந்த இடத்துலையும் நம்ம கற்றுனோன்னா நம்மளோட எனர்ஜி வேஸ்ட்டு. அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் ஃபஸ்ட்டு கற்ற முடியுமான்னு வச்சுக்கோங்க. என்னாலலாம் கற்றவே முடியாது. நான் வந்து சண்டை போடுவேன் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே, எங்கள் அம்மா கிட்டே, எங்கள் அப்பா கிட்டே, என் குழந்தைகிட்ட, அவ்வளோதான். இதை தாண்டி மற்றவங்க கிட்டே போய் சண்டை போடுவேனான்னு கேட்டிங்கன்னா என் வாயில் வந்து சத்தமே வராது. ஏன் பேச மாட்டேன் அப்படின்லாம் எனக்கே தெரியாது. இவங்கக்கிட்ட இருக்க உரிமை எனக்கு மற்றவங்க கிட்டே வராது. எதுவும் தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் பேசுவேன், சண்டை போடுவேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த நம்மளை குத்தி காமிச்சு பேசுவாங்க, நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லைங்கிறத நம்மளை கஷ்டப்படுத்தி உணர்த்துவாங்க, அதை ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. நம்மளை அவமானப்படுத்துகிறவங்களெல்லாம் வந்து போய் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கும் போது அவங்களுக்கே அது ஒரு பெரிய செருப்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் நிறைய இப்போலாம் ஆர்கியூ பண்ணுறது அதெல்லாமே விட்டுட்டேன். அது அந்த ஃப்ளோவில் அப்படியே போகணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. இத்தனை வயசு ஆகியுமே ஒரு குழந்தை மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தை வந்துமே எனக்கு யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்லாம் எனக்கு தெரியாது. அந்த டைம் என்ன வாயில் வருதோ அந்த மாதிரி பேசிடுவேன். இப்போ எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கேன். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான், இந்த வீக் வந்து செவ்வாய் ஹோரே வந்து பூஜை பண்ணியிருந்தேன் முருகருக்கு. அதனாலே வந்து கொஞ்சம் சாமி ரூம் வந்து பூஜை ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த தரையெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கற்பூரம் ஏற்றி மேலே ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. கீழே வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் அந்த மாதிரி போட்டிருந்தா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து தரை அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதில் இருக்க கிண்ணு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பேப்பர் அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளும் இப்போலாம் க்ளீனிங் ஒர்க்கில் ஒன்று நான் பண்ணிடுறேன். அதனால் வீடு நீட்டாக இருக்குது. அந்த மாதிரி பாசிட்டிவாக ஒன்று பார்க்கும்போது வீடு அழகாக வச்சு பார்க்கும்போது எனக்குமே அது ஒரு பெரிய மன நிறைவாக இருக்குதுங்க. நான் பழைய மாதிரி இந்த மாதிரி பூஜை பண்ணுறது இதெல்லாம் நடுவில் ஒரு 2 months பண்ணாமல் இருந்தேன். இப்போ திருப்பி பழைய மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் மனசு நிறைவாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன்.
சொந்தக்காரங்களோட அவங்க வாயை மூடணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம காதை மூடிக்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இருக்கும் அவங்க பேசுறது. ஸோ அதை நம்ம கேட்காம நம்ம காது கேட்காத மாதிரி போய்டுறதே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் விளக்க வேண்டிய பாத்திரம் அதெல்லாம் இங்கே இருந்துச்சு. இந்த பாத்திரம் கொஞ்சம் தான் இருக்குது. நிறையவே சாமி ஃபோட்டோஸ், சின்ன சின்ன ஃபோட்டோஸாக இருந்தது, பெரிய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. நிறைய சித்தர்கள் ஃபோட்டோலாம் நான் வச்சுருந்தேன். நிறைய வச்சு ஷெல்ஃபில் வைக்க இடம் இல்லை அப்படிங்கிறதுனால தூக்கி நான் தனியாக வச்சுட்டேன். அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப்டர் க்ளீனிங் இப்படி தான் இருக்கும் பூஜை ரூமு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து எப்போயுமே ஒரு கண்ணாடி அங்கே வச்சுருப்பேன். 2 விளக்கு இருக்குது. எனக்கு பிடிச்சது வரைக்கும் 3 சாய்பாபா வச்சுருக்கேன். 3 சாய்பாபா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. சிலைங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இந்த அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து வச்சுருக்க பச்சரிசி வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றிடுவேன். இந்த வேல் ரீசெண்டாக வந்து நான் ஆர்டர் பண்ணி இப்போ தான் வாங்கியிருந்தேன். ஆஃபரில் 64 ருபீஸ் தான். இந்த உப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றிடுவேன். அன்னபூர்ணி தாயாருக்கு வச்சுருக்க அந்த அரிசியுமே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு பாக்ஸு அந்த மாதிரி அதில் போட்டு நான் எடுத்து வச்சுருவேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எனக்கு வந்து அந்த சாய் சத்சரிதம் வந்து வியாழக்கிழமை படிப்பேன். எப்போல்லாம் மனசு ஒரு மாதிரி இருக்கோ அப்போ ஃபுல்லாகவே அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். என்னோடய கஷ்டத்துக்கு அது ஏதோ ஒரு பதில் கரெக்டாக எனக்கு அதில் கிடச்சிரும். சம்டைம்ஸ் எனக்குமே என்னை மீறி ஒரு அழுக வந்துடும். ஏன் அழுகுறேன்னே எனக்கு தெரியாது. நான் இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு பதில் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சாய் என் கூட தான் இருக்கார், அவர் என் கூட இருக்கார் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துகிற மாதிரியே நடக்கும். அப்போது ஓகே எனக்கு என்னை மீறி நான் அழுதுருவேன். அதுக்கப்புறம் ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த புக்கு பரமஹம்ச யோகானந்தர் இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 ருபீஸ் இது. ரொம்ப இந்த புக்கை பற்றி கேள்விப்பட்டு எனக்கு பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ரொம்ப நாளாகவே இந்த வாங்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஒரு வழியாக இப்போ வாங்கியாச்சு. இதை படிக்கணுன்ற ஆர்வம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னே தெரியல. ரஜினிகாந்த் சார் படித்தது, விராட் கோலி எல்லாருமே இதை படிச்சிருந்தாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனாலவே இந்த புக்கை வந்து படிக்கணும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது எடுத்த வீடியோ தான். ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி நீட்டாக அவர் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக தான் போயிட்டுருக்கோம் எனக்கு. இதோட இந்த vlog முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் ஐடியாஸ் தெரிஞ்சால், நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். என் மகன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே.